ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். பஞ்ச காலம் வருவதற்கு முன்பே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்து விட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் மகளான ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஏன் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? அவ்வளவு விவரமாக சொல்லணுமா? ஏன் அந்த அளவுக்கு இவ்வளவு விவரமா இந்த இடத்துல சொல்லப்படணும்? அதான் ஏற்கனவே இதே அதிகாரத்துல 45ஆம் வசனத்துல அவ எந்த பட்டணத்தை சேர்ந்தவ, யாருடைய மகள், அவள் பெயர் என்ன என்று எல்லாமே விளக்கமாக சொல்லி இருக்கும் போது 2வது முறையாக மறுபடியும் அதே அதிகாரத்தில் அதே விவரங்கள் 50ஆம் வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? அது ஏனென்றால் வெறும் 2 குமாரர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி இருந்தால்